السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. அன்பிற்கும் மதிப்புக்கும் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள் கிருபையின் காரணமாக நாம் 12 தொடர்களை கொண்ட ஒரு கற்கை நெறியின் இறுதி அமர்விலே தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாவிட்டால் நம்மால் இந்த நிகழ்ச்சியை இன்று வரைக்கும் தொடராக செய்திருக்க ஒரு காலமும் முடியாது. அல்லாஹ் தஆலா நம்மீது கொண்ட மிக பெரும் ஒரு அருள் கிருபையின் காரணமாகத்தான் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான். அதிலும் இப்படியான ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலமாக இப்படியான ஒரு கற்கை நெறியை தொடர்ந்து நடத்துவது என்பது, தொடர்ந்து கற்கை நெறியில் கலந்து கொள்வது என்பது ஒரு உண்மையிலே பாராட்டப்படத்தக்க, அல்லாஹ்வினுடைய விருப்பத்திற்குரிய, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரிய ஒரு அடையாளம் என்பது எந்த விதமான மாற்று கருத்து விடுக்க முடியாது. அந்த வகையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாம் ஏற்கனவே 11 வகுப்புகளிலே 4-5 தலைப்புகளில் பல விடயங்களை கலந்துரையாடி இருக்கின்றோம். இறுதியாக தற்பொழுது நாம் விமர்சன கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றோம். இது எதற்காக இந்த தலைப்பு என்று கேட்டால், இதுவரைக்கும் நாம் கற்ற விடயங்களை சுருக்கமாக தொகுத்து பார்த்தால், கற்ற விடயங்கள், இன்று கற்க இருக்கக்கூடிய விடயங்களை நாம் சுருக்கமாக தொகுத்து பார்த்தால் 2 தலைப்புகளில் அடக்க முடியும். அதாவது, இன்றைய காலத்திலே எங்கள் எல்லோருக்கும் தெரியும், இஸ்லாத்தை பற்றி பல தவறான பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இஸ்லாத்தை பற்றி தவறான பிரச்சாரங்கள் என்று சொன்னால் சாதாரண சில சந்தேகங்கள் இல்ல, மார்க்க ரீதியாக எல்லோருக்கும் ஒரு முஸ்லிம் என்ற வகையிலே ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நாம் இந்த இடத்திலே குறிப்பிடவில்லை. மாற்றமாக அந்த சந்தேகம் என்பது எல்லா காலத்திலும் இருந்து வந்திருக்கிறது. சஹாபாக்களுடைய காலம் முதல், ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முதல் தொடர்ந்து இஸ்லாமிய வரலாற்றிலே ஒவ்வொரு காலத்திலும் ஏதாவது ஒரு மார்க்க பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு பிரச்சனை அல்லது பல பிரச்சனைகள் இருக்கும். அதற்காக வேண்டிய அறிஞர்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு தீர்ப்புகளை வாங்கிக் கொண்டிருப்பார்கள். அந்த பிரச்சனையை பற்றி நாம் இந்த இடத்திலே உரையாடவில்லை. மாற்றமாக இஸ்லாத்தின் அடிப்படைகளை கேள்விக்குட்படுத்தப்படக்கூடிய சில சந்தேகங்கள். இஸ்லாம் தான் சத்தியமான மார்க்கமா? இறைவன் இருக்கின்றானா? அல் குர்ஆன் உண்மையிலே இறைவேதம் தானா? நபி அவர்கள் உண்மையிலே இறைவனுடைய தூதர் தானா என்ற இஸ்லாத்தின் அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய, மனிதனுக்கு மார்க்கம் என்பது ஒன்று முதலாவது அவசியமா என்று கூட பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்படக்கூடிய, சித்தாந்தங்கள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது முதலாவது ஒரு பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை என்னவென்றால், இரண்டாவது நாம் இருக்கக்கூடிய காலத்தில் உள்ள பிரச்சனை என்றால், முன்பும் இது போன்ற பல்வேறு விதமான சந்தேகங்கள் இஸ்லாத்தின் எதிரிகளால் முன்பும் தோற்றுவிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருந்தன. தற்காலத்தில மாத்திரம் அல்ல, முன்பு சஹாபாக்களுடைய காலத்தின் முதல் பல்வேறு பிரச்சனைகள் இஸ்லாத்தின் எதிரிகளால் தோற்றுவிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருந்தன. ஆனால் அது குறிப்பிட்ட ஒரு வட்டத்தினுள் சுருங்கியதாக காணப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட ஒரு சாராருக்குள் மாத்திரம் அது அந்த பிரச்சனைகள் காணப்பட்டன. ஆனால் இன்று ஒவ்வொருவருடைய கையிலும்
இந்த சந்தேகங்கள் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்களிடத்திலே வந்து சேர்கின்றது. முன்பொரு காலத்திலே இப்படியான மார்க்கத்தை பற்றி பல்வேறு சந்தேகங்கள் யாருக்கு வரும் என்று சொன்னால் மிகவும் அந்த அனைத்து துறைகளிலும் கட்டுப்பாடற்ற வாசிப்புடையவர்கள் அல்லது இந்த தொலைக்காட்சிகளை கூடுதலாக அவதானிப்பவர்கள் இவர்களுக்குத்தான் என்ன இருக்கும் பல சந்தேகங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் காணப்பட்டன. ஆனால் தற்காலத்தில் அப்படி அல்ல. யாராக இருந்தாலும் எவரும் தப்ப முடியாது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இன்று எல்லோருடைய கைவசமும் இருக்கக்கூடிய சாதனங்களிலே இந்த சந்தேகங்கள் பகிரப்படுகின்றன. இஸ்லாத்தை பற்றிய சந்தேகங்கள் பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த இப்படியான இக்கட்டான சூழ்நிலையிலே நாம் நமது ஈமானையும் பாதுகாத்து நமது சந்ததியினுடைய ஈமானையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் முக்கியமான 2 விடயங்கள் நமக்கு அவசியம். அதிலே முதலாவதுதான் இஸ்லாத்தின் அடிப்படைகளுக்கான அறிவுபூர்வமான ஆதாரங்கள், அசைக்க முடியாத ஆதாரங்கள். அது ஒரு குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொண்டவர்களும் அதனை மறுக்க முடியாது, குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் மறுக்க முடியாத ஆதாரங்களின் அடிப்படையில் இஸ்லாம் தான் சத்தியமான மார்க்கம், இஸ்லாத்தின் அடிப்படைகளான அல்லாஹ் இருக்கிறான், அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவன் உண்மையான தூதர், அல் குர்ஆன் இறைவேதம் என்ற இந்த அடிப்படைகளை நாம் ஆதாரபூர்வமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். வெறுமனே பிறப்பின் மூலமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்க்க அறிவு, மார்க்க உணர்வு மாத்திரம் நம்மை தற்காலத்திலே ஒரு நாளும் பாதுகாக்க மாட்டார். ஒரு நாளும் பாதுகாக்க முடியாது. அந்த அளவுக்குத்தான் இன்று பிரச்சனை தலைக்கு மேலால் சென்றிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், சந்தேகங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த சந்தேகங்களை நாம் எவ்வாறு அணுக வேண்டும். சந்தேகங்கள் பாதிக்காத அளவுக்கு நாம் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? நமது மார்க்கத்தின் அடிப்படைகளை ஆதாரபூர்வமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் இதுவரைக்கும் செய்த 11 வகுப்புகள் ஒதுக்கப்பட்டன. இதுவரைக்கும் நாம் நடத்திய 11 வகுப்புகளும் அந்த பகுதியைத்தான் மையமாக கொண்டு நடத்தப்பட்டன. இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை நாம் ஆதாரபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதி, 2வது பகுதி, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த விமர்சன கண்ணோட்டத்தை நாம் எவ்வாறு வளர்த்துக் கொள்வது, சீரான சிந்தனையுடையவர்களாக நாம் எவ்வாறு மாறுவது. யார் எதனை சொன்னாலும் நமக்கு சந்தேகம் வரக்கூடிய நிலைமையில இருந்து எவருடைய ஒரு கருத்தையும் எவருடைய ஒரு சிந்தனையும் எந்த ஒரு சிந்தனையையும் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை நம்மிடத்தில் எவ்வாறு நாம் வளர்த்துக் கொள்வது என்பதைத்தான் நாம் 2வதாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2 விடயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் நமது ஈமானை தற்காலத்திலே உறுதியாக வைத்திருக்க முடியும். சிலர் எவ்வளவு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டாலும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறாவிட்டாலும் அவர்கள் உலகத்திலே தடுமாற்றத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள். இஸ்லாத்துடைய கடமைகளை செய்தாலும் கூட அதிலே அவர்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்காது, விருப்பம் இருக்க மாட்டாது. ஏதோ முஸ்லிமாக பிறந்து விட்டோம், ஒரு முஸ்லிம் சமூகத்திலே வாழ்கிறோம், எனவே நாம் இந்த வழக்கங்களை செய்யாவிட்டால் நம்மை தவறாக நினைத்துக் கொள்வார்கள் என்ற எண்ணத்திலே வணக்க வழிபாடுகளை செய்யாமல், இஸ்லாத்தை பின்பற்றாமல் நாம் எப்படி பெருமிதத்துடன் கண்ணியத்துடன் நாம் செய்வதுதான் சத்தியமானது என்ற ஒரு உறுதியான எண்ணத்துடன் இந்த இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும். அதுக்குள்ளான ஓதும் பொழுது இது ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனத்திலிருந்து வந்த வார்த்தைகள் என்ற ஆழமான நம்பிக்கையுடன் அவற்றை நாம் ஓத வேண்டும், படிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அதனால்தான் நாம் இந்த வகுப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய வகுப்பிலே இது ஒரு வகுப்பிலே முடிக்க முடியுமான ஒரு விடயம் அல்ல. இருந்தாலும் நாம் நேரத்தை கருத்தில் கொண்டு காலத்தின் சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு சுருக்கமாக சில விடயங்களை நாம் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நாம் இந்த விமர்சன கண்ணோட்டம் என்று சொல்வது, விமர்சன சிந்தனை என்று சொல்வதை பற்றி குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, குர்ஆன் என்ன சொல்கிறது? காஃபிர்களை பார்த்து குர்ஆன் என்ன சொல்கிறது? குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்ன செய்யுங்கள்? நீங்கள் உங்களுடைய ஆதாரத்தை, சான்றை சமர்ப்பியுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதே போல
இந்த குர்ஆனை நீங்கள் பொய்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆனிலே நீங்கள் என்ன செய்யுங்கள், முரண்பாட்டை கண்டுபிடித்து காட்டுங்கள். அதனால் அப்படி செய்தால் நீங்கள் இந்த குர்ஆனை பொய்ப்பித்து விட முடியும். அதேபோல குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல் இன்னமா அஇதுக்கும் பிவாஹிதா, நான் உங்களுக்கு ஒரே ஒரு உபதேசம் செய்கிறேன். என்ன செய்கிறேன்? நீங்கள் இருவராக தனித்தனியாக சென்று சும்ம ததஃபக்கரு, நீங்கள் சிந்தியுங்கள். மா பிஸாஹிபிக்கும் மின் ஜின்னா, இந்த உங்களுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையிலே பைத்தியம் தான் பிடித்திருக்கிறது இல்லையா என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக இரண்டு பேராக அமர்ந்து சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கிறது. எனவே சரியான சிந்தனையை செலுத்தினால் நிச்சயமாக இந்த சத்திய மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அதே போல அல்லாஹ் தஆலா காபிர்களுடைய கருத்துக்களை, கிறிஸ்தவர்களுடைய கருத்தான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறைவனுடைய குமாரன் அல்லது இறைவன் என்ற அந்த கருத்தை மறுக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு தெய்வீகத்தன்மையை கொடுத்தார்கள்? அவர்கள் எல்லோரையும் போன்று பிறக்காமல் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். எனவே தந்தை இல்லாமல் பிறந்தால் அவருடைய தந்தை அல்லாஹுதான் என்பதாக அவர்கள் ஒரு அவதூறை கூறினார்கள். அன்புக்குரிய சகோதரர், அல்லாஹ் தஆலா அதற்கு எப்படி மறுப்பு வழங்குகின்றான்? சிந்தனை ரீதியான மறுப்பு. இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம ஹலகஹு மின் துராப், இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்றுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா தாயும் தந்தையும் இல்லாமல் வெறும் மண்ணிலே இருந்து படைத்திருக்கிறான். ஏழை தந்தை இல்லாமல் பிறந்ததற்காக அவர்கள் தெய்வம் என்று சொன்னால், தந்தையும் தாயும் இல்லாமல் பிறந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லையா நீங்கள் இறைவனாக எடுத்திருக்க வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே தெளிவுபடுத்துகின்றான். அப்ப எனவே அல்லாஹ் தஆலா இப்படி மனிதனுடைய சிந்தனைகளை தூண்டக்கூடிய விதத்திலே குர்ஆனிலே பல்வேறு உரையாடல்களை அமைத்திருக்கிறார். எனவே இந்த சிந்தனை, விமர்சன சிந்தனை என்பது நாம உருவாக்கி கொண்ட ஒன்று அல்ல. இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிய ஒரு முறை. குர்ஆனிலே ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸிலே என்ன சொல்கிறார்கள்? லா யுல்தஹுல் முஃமினு மின் ஜுஹ்ரின் வாஹிதின் மர்ரத்தைன், ஒரு மூமின் அவன் ஒரே பந்திலே 2 முறைகள் தீண்டப்பட மாட்டான். எனவே ஒரு மனிதன் எப்பொழுதும் ஏமாறக்கூடாது, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே எப்பொழுதும் ஏமாந்து தெரியக்கூடாது என்று அந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று இஸ்லாமிய வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டால், இஸ்லாமிய அறிஞர்கள் காலாகாலத்தில் ஒவ்வொரு காலத்திலும் அந்தந்த காலங்களிலே தோன்றிய வழிகட்ட சிந்தனைகளுக்கு மறுப்பு கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார்கள். பேச்சிலே, எழுத்திலே, உரையாடல்கள் மூலமாக, விவாதங்களின் மூலமாக அவர்கள் மறுப்புகளை வழங்கி இருப்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, தற்பொழுது நாம் இந்த விமர்சன சிந்தனையினுடைய அடிப்படை விதிமுறைகள் என்ன? கிட்டத்தட்ட 6 விதிமுறைகளை நாம் சுருக்கமாக பார்த்துவிட்டு இறுதியாக நாம் ஒரு தவறான சிந்தனை முன்வைக்கப்பட்டால் அதனை கையாள்வதற்கான படிமுறைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அந்த வகையிலே முதலாவதாக நாம் சில விதிமுறைகளை பார்த்துவிட்டு அதற்கு பின்னால் ஒரு பிரச்சனை, ஒரு சந்தேகம் கிளப்பப்படக்கூடிய நேரத்திலே அந்த சந்தேகத்தை நாம் என்னென்ன படிமுறைகளாக அதனை கையாள வேண்டும் என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக விமர்சன கண்ணோட்டம் என்று சொல்லப்படக்கூடிய நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், எந்த ஒரு கருத்தையும் ஆதாரம் இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு கருத்தையும் ஆதாரம் இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இன்று சமூக வலைத்தளங்களிலும் மீடியாக்களிலும் சொல்லப்படக்கூடிய, பரவக்கூடிய பல்வேறு விதமான கருத்துக்களை நீங்கள் எடுத்து பார்த்தால்
அவற்றுக்கு ஆதாரம் இல்லாத தகவல்கள் தான் நிறைந்து காணப்படும். எனவே ஒரு கருத்து ஒரு என்ன ஒரு செய்தி வந்தாலும் சரி, ஒரு கருத்து சொல்லப்பட்டாலும் அது இஸ்லாத்துடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் மாத்திரமல்ல, பொதுவாக உலகம் சம்பந்தப்பட்ட தகவலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறை சார்ந்த தகவலாக இருந்தாலும் அதற்கு ஆதாரம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவற்றுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. எந்த விதமான மதிப்பும் கிடையாது. ஆதாரம் இல்லாத ஒரு தகவலை ஒரு மனிதன் சொன்னால் அதற்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஆதாரத்தை தாருங்கள் என்று கேட்பது மாத்திரம்தான் நமது கடமை. ஆதாரம் இல்லாமல் சொல்லப்படக்கூடிய ஒரு தகவலுக்கு அல்லது ஒரு கருத்துக்கு நாம் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நமது அறியாமையைத்தான் அது காட்டிக் கொண்டிருக்கிறது. நமது உதாரணமாக சிலர் என்ன சொல்வார்கள், இஸ்லாம் தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய மார்க்கம், இஸ்லாம் தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு மார்க்கம், ஒரு காட்டு மிராண்டித்தனமான இரக்கமற்ற ஒரு மார்க்கம் என்று சிலர் சொல்வார்கள். இப்படி சொல்லிவிட்டால் இதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது, உடனடியாக பாய்ந்து விழுந்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, சிறிது ஒரு நிமிஷம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யாராவது வந்து நம்மிடத்தில் அப்படி இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாம் ஒரு இரக்கமற்ற ஒரு கடுமையான ஒரு மார்க்கம் என்று சொன்னால், அல்லது நபி அவர்கள் இரக்க சுபாவமற்ற கடுமையான ஒரு சிந்தனையாளர் அல்லது மக்களை அழிக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று சொன்னால், இந்த நேரத்திலே நாம் என்ன செய்யக்கூடாது, இல்லை இஸ்லாம் அன்பை ஏற்படுத்தக்கூடிய, அன்பை வளர்க்கக்கூடிய மார்க்கம், அப்படி என்றெல்லாம் நாம் அவருக்கு ஆதாரங்களை முன்வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாற்றமாக நாம் அவரிடத்தில் முதலாவது கேள்வி கேட்க வேண்டும், இஸ்லாம் பயங்கரவாதத்தை தூண்டக்கூடிய மார்க்கம் என்பதற்கான உங்களுடைய ஆதாரங்களை சொல்லுங்கள், உங்களுடைய ஆதாரங்களை தாருங்கள். நீங்கள் வெறுமனே சொல்வதன் மூலமாக இஸ்லாம் அப்படியான குற்றச்சாட்டுக்கு இலக்காக முடியாது. இஸ்லாம் பெண்களுக்கு அநீதி இழைத்திருக்கிறது என்று யாராவது சொன்னால், அநீதி இழைத்திருக்கிறது என்று நீங்கள் சொல்வதனால் அது உண்மையாக விட மாட்டாது. மாற்றமாக நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பியுங்கள். ஆதாரத்தை சமர்ப்பித்தால் அதற்கு பின்னால் நாம் என்ன செய்வோம், அந்த ஆதாரங்கள் சரியானது, அதனை எப்படி அணுகுவது என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாம் பார்ப்போம். எனவே அன்புக்குரிய சகோதரர், முதலாவதாக நாம் கவனமாக இருக்க வேண்டும். சொல்லப்படக்கூடிய கருத்துக்கு ஆதாரம் சொல்லப்படுகிறது. ஆதாரம் சொல்லப்படாத பொழுது அந்த கருத்தை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வெறுமனே வாதங்கள் தான். நாம் திருப்பி என்ன சொல்ல முடியும், இல்லை இஸ்லாம் நீதியான மார்க்கம், இஸ்லாம் இரக்கத்தை தூண்டக்கூடிய மார்க்கம் என்று அதற்கு பதில் சொன்னால் போதுமானது. அது எனவே அவரும் ஆதாரம் இல்லாமல் சொன்னால் நாம் ஆதாரம் இல்லாமல் பொதுவாக சொல்லிவிட்டு செல்வதுதான் அதற்குரிய பதில். இது எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும், அது மார்க்கம் சம்பந்தப்பட்டது மாத்திரமல்ல, எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் ஒரு தகவலை யாராவது சொன்னார் அதனை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அடுத்ததாக இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு சந்தேகம் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் அந்த சந்தேகத்தை நாம் 3 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். 3 பகுதிகளாக நாம் பிரிக்க வேண்டும். முதலாவது, அந்த கருத்துக்கு அவர் சொல்லக்கூடிய ஆதாரம், அவர் சொல்லக்கூடிய அந்த சந்தேகம், இஸ்லாத்தை பற்றி எழுப்பப்படக்கூடிய சந்தேகத்திலே அவர் சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன, அந்த ஆதாரத்தை அவர் பயன்படுத்தக்கூடிய முறை என்ன, மூன்றாவது அதிலிருந்து அவர் எடுத்த முடிவு என்ன. இந்த 3 விடயங்களையும் என்ன செய்ய வேண்டும், பிரித்து பார்க்க வேண்டும், பகுப்பாய்வு செய்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் பகுப்பாய்வு செய்ய முடியாவிட்டால் அந்த இடத்திலேதான் நாம் சிக்கலிலே மாட்டிக்கொள்வோம். எது ஆதாரம், எது முடிவு, எது அந்த ஆதார முறை, அவர் பயன்படுத்திய ஆதார முறைமை என்ன என்றெல்லாம் நமக்கு தெரியாவிட்டால் அந்த இடத்திலே நாம் என்ன செய்வோம், நமக்கு சரியான முறையிலே சிந்திக்க முடியாமல் சென்றுவிடும். சரியான முறையிலே சிந்திக்க முடியாமல் சென்றுவிடும். எப்பொழுது நாம் இப்படி 3 வகையாக ஒரு கருத்தை பிரித்து புரிந்து கொள்வோமோ அப்பொழுது எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், அவர் சொல்லக்கூடிய ஆதாரம் சம்பந்தமாக பல்வேறு கேள்விகளை எங்களுக்கு எழுப்ப முடியும். அதே போல அவர் அதன் மூலமாக எடுத்த முடிவிலே பல்வேறு கேள்விகளை எழுப்ப முடியும். அதே போன்று அவர் பயன்படுத்திய அந்த ஆதாரத்தை எடுத்த முறை, அந்த ஆதாரத்திலிருந்து அவர் முடிவை
எடுப்பதற்காக பயன்படுத்தி அந்த அவருடைய முறையை அணுகுமுறையை நாம் என்ன செய்ய முடியும்? கேள்விக்குட்படுத்த முடியும். எனவே ஒரு கருத்திலே நமக்கு குறை பிடிப்பதற்கு, அதனை தவறு என்று நிரூபிப்பதற்கு பல்வேறு வழிகளை நம்ம அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? கையாள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால், நாம் ஒரு சந்தேகம் முன்வைக்கப்பட்டு விட்டால் அதிலே இருந்து எனக்கு சில வேளை ஒரு பகுதியை முடிவை மாத்திரம் நாம் விமர்சனம் செய்வோம், அல்லது ஆதாரத்தை மாத்திரம் விமர்சனம் செய்வோம். அப்படி இல்லாமல் இப்படி 3 வகையாக நாம் ஒவ்வொரு கருத்தையும் பிரித்தெடுத்துக் கொண்டால் நமக்கு அந்த 3 வகையிலும் உள்ள குறைகளை இலகுவாக கண்டுபிடிக்க முடியும். எனவே அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்திலே உங்களுக்கு மேலதிகமான தெளிவுகளை நாம் வழங்குவோம். எனவே அந்த ஒரு கருத்தை நாம் 3ஆக பிரித்துக் கொண்டு விட்டால், முதலாவதாக சில கேள்விகளை நாம் அவர் கூறக்கூடிய அந்த ஆதாரத்தை நோக்கி நாம் முன்வைக்க முடியும். அடுத்ததாக அவருடைய அந்த ஆதார முறைமை, ஆதாரத்திலிருந்து அவர் முடிவை எடுத்த அந்த முறை, அதை நோக்கி சில கேள்விகளை நாம் விமர்சனங்களை முன்வைக்க முடியும். அதே போல அவருடைய முடிவையும் நாம் என்ன செய்ய முடியும்? அவர் வந்த முடிவை விட வேறு முடிவுகளை வைத்து நாம் அந்த முடிவை என்ன செய்ய முடியும்? முறியடிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது 2வது விதிமுறை. பொழுது 3வது விதிமுறை என்னவென்று சொன்னால், இப்போது நாம் என்ன சொன்னோம்? முதலாவதாக ஆதாரம் இல்லாமல் எந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 2வதாக ஒரு கருத்தை 3ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது ஆதார முறைமை, அதே போல முடிவு என்பதாக 3ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும். இப்போது முதலாவது பகுதி ஆதாரம். இந்த ஆதாரத்தை நோக்கி சில கேள்விகளை நாம் முன்வைக்க வேண்டும். இதுதான் 3வது விதிமுறை. ஆதாரத்தை நோக்கி சில கேள்விகளை நாம் முன்வைக்க வேண்டிய கேள்விகள் என்ன? ஒரு ஆதாரம் நமக்கு சமர்ப்பிக்கப்பட்டால் அதை நோக்கி நாம் முன்வைக்க வேண்டிய கேள்விகள் என்ன என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இவற்றுக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் நடைமுறை உதாரணங்களை அடுத்த 2வது பகுதியிலே உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அதனால் இந்த பகுதிகளை அவசரமாக நாம் உங்களுக்கு கூறிவிட்டு செல்கிறோம். முதலாவது முக்கியமாக 3 கேள்விகளை நாம் ஆதாரத்தை பார்த்து முன்வைக்க வேண்டும். ஆதாரத்திற்கு நாம் 3 கேள்விகளை முன்வைக்க வேண்டும். முதலாவது என்ன? அந்த ஆதாரம், அவர் சொல்லக்கூடிய ஆதாரம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? அவர் சொல்லக்கூடிய ஆதாரம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? உதாரணமாக ஹதீஸாக இருந்தால் அது என்ன இருக்க வேண்டும்? சஹீஹான அறிவிப்பாளர் வரிசை மூலமாக அது வந்திருக்க வேண்டும். அல்லது ஒரு விஞ்ஞான ஆதாரத்தை அவர் முன்வைக்கிறார், விஞ்ஞான ரீதியான ஒரு ஆதாரத்தை ஒருத்தர் முன்வைக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆதாரம் உண்மையிலேயே நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்க வேண்டும். வெறும் தியரிகளாக, கோட்பாடுகளாக இருக்க முடியாது. கோட்பாடுகளை நாம் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல ஒரு பகுத்தறிவு ரீதியான ஆதாரத்தை சொன்னால் அது உண்மையிலே பகுத்தறிவு ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆதாரமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவராக சில ஆதாரங்களை சித்தரித்துக் கொண்டு அதை பகுத்தறிவாக அவர் சித்தரிக்க கூடாது. இப்படி நாம் அந்த ஆதாரங்களை ஆய்வு செய்ய வேண்டும். அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரங்கள் தானா என்பதை. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது கேள்வி, ஆதாரத்தை நோக்கி வைக்கக்கூடிய 2வது கேள்வி என்னவென்றால், அந்த ஆதாரத்தை அவர் புரிந்து கொண்டது சரியான முறையில் அந்த ஆதாரத்தை அவர் புரிந்து கொண்டிருக்கிறாரா என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாம் ஆய்வு செய்ய வேண்டும். சரியான முறையில் தான் அந்த ஆதாரத்தை அவர் புரிந்திருக்கிறார் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். உதாரணமாக சிலர் என்ன செய்வார்கள்? இஸ்லாத்திலே மது அருந்துவது கூடும். ஏன் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது அருந்திருக்கிறார்கள் என்ற ஆதாரத்தை கொண்டு வருவார்கள். அப்போது இந்த ஹதீஸை நாம் பார்த்தால் உண்மையிலே அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபீல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான பானத்தை அருந்திருக்கிறார்கள். எனவே அவரை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரசூல் மது அருந்தலாம் என்ற ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர், இந்த ஆதாரத்தை நாம் ஆதாரபூர்வமானதா என்று பார்த்தாலும் ஆதாரபூர்வமானது, ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஆதாரம். ஆனால் அதனை அவர்கள் புரிந்தது அவருடைய புரிதல் சரியானதா என்று பார்த்தால் இல்லை, புரிதல்
பிழையானது. எப்படி பிழையானது? நபீது என்று சொன்னால் மதுவை மாத்திரம் குடிக்க மாட்டாது. என்னென்ன பானங்கள் எல்லாம் பேரித்தம்பளத்திலிருந்து திராட்சை பழத்திலிருந்து செய்யப்படுமோ அவற்றுக்கெல்லாம் இந்த நபீத் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அது போதையை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, போதையை ஏற்படுத்தாதவைகளாக இருந்தாலும் சரி. நபியவர்கள் போதை ஏற்படுத்தாத நபீதை அருந்தியதை வைத்து இவர்கள் போதை உள்ள மதுபானத்தை அருந்தலாம் என்று ஆதாரமாக சிலர் முன்வைப்பார்கள். அப்ப எனவே அவர்கள் அந்த ஆதாரத்தை புரிந்து கொண்ட விதத்திலே கோளாறு இருக்கிறது என்பதை எங்களுக்கு இலகுவாக புரிய முடியும். அதே போல சிலர் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், எல்லா மதமும் சம்மதம், எம்மதமும் சம்மதம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை முன்வைப்பார்கள். லக்கும் தீனுக்கும் வலியதி, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு, என்னுடைய மார்க்கம் எங்களுக்கு, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எனவே எல்லோரும் சத்தியத்திலே இருக்கிறோம் என்பது போன்ற ஒரு கருத்தை, எம்மதமும் சம்மதம் என்ற கருத்தை சிலர் பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். அதற்கு இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்கள். அப்ப இதுல இந்த வசனம் குர்ஆனிலே வந்திருக்கிறது. எனவே அதனுடைய ஆதாரபூர்வத்தன்மையை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனுடைய வசனம். இதிலே உள்ள கோளாறு என்ன? அதனை புரிந்ததிலேதான் கோளாறு இருக்கிறது. ஏன், என்ன கோளாறு? அந்த வசனத்தினுடைய முன்பின்னை கவனிக்கவில்லை. அதனுடைய வசன நடைகளை கவனிக்காமல் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் கவனிக்க முடியும். அதாவது அந்த வசனத்திலே ஆரம்பத்தில் என்ன இருக்கிறது? குல் யா அய்யுஹல் காஃபிர், காஃபிர்களே என்று விழித்தையால் அந்த வசனம், அந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. இங்கு எங்கே எம்மதமும் சம்மதம் என்பதற்கு அனுமதி இருக்கிறது? ஒரு நாளும் அனுமதி கிடையாது. ஒரு நாளும் அனுமதி கிடையாது. குர்ஆன் தெளிவாக அவர்களை காஃபிர்கள் என்றுதான் விழிக்கின்றது. எனவே காஃபிர் என்று விழிக்கப்படக்கூடிய நேரத்தில் எப்படி அந்த மதமும் சரியாக இருக்கலாம்? எனவே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். எனவே ஆதாரம் சரியாக இருந்தாலும் அதனுடைய புரியல் பிழையானது என்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவது, அந்த ஆதாரத்தை முன்வைக்கக்கூடியவர் குறிப்பிட்ட ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இல்லையா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். உதாரணமாக சிலர் என்ன செய்வார்கள்? ஹதீஸ்களை நாம் ஏற்க முடியாது, ஹதீஸ்களை நாம் ஏற்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்வார்கள்? ஹதீஸ்களையே ஆதாரமாக முன்வைப்பார்கள். ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்கு ஹதீஸ்களையே ஆதாரமாக முன்வைப்பார்கள். அப்ப இது என்ன? தவறான ஒரு அணுகுமுறை, தவறான ஒரு அணுகுமுறையே. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை எப்படி ஆதாரமாக முன்வைக்கலாம்? ஆதாரமாக முன்வைக்க முடியாது. எனவே அதிலையும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆதாரங்கள் என்பது மூன்று வகை. நாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லி, ஆதாரம் என்பது மூன்று வகை. ஒன்று தகவல் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள். இன்னும் ஒன்று மனிதனுடைய புலன்களால் மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய ஆதாரங்கள். மூன்றாவது மனிதனுடைய பகுத்தறிவின் மூலமாக பகுத்தறிவு தீர்மானித்த ஆதாரங்கள். மூன்று வகையான ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு ஆதாரத்தையும் இவ்வாறு அணுக வேண்டும் என்பது அதை விரிவாக நாம் கற்க வேண்டிய ஒரு விடயம். அடுத்தது நான்காவது விதிமுறைக்கு நாம் இப்பொழுது வருகிறோம். அதாவது என்னவென்று சொன்னால், அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தில் அவர் சுட்டிக்காட்டாத பல பகுதிகள் இருக்கிறதா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். உதாரணமாக சிலர் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே பல்வேறு விதமான அநியாயங்கள் இடம்பெறுகின்றன, அவர்களை தட்டி கேட்பதற்கு யாரும் கிடையாது, எனவே உலகத்திலே இறைவன் இல்லை. உலகத்திலே இருக்கக்கூடிய தீமைகளின் காரணமாக கடவுள் கொள்கையை மறுக்கக்கூடியவர்கள், உலகத்திலே இருக்கக்கூடிய தீமைகளின் காரணமாக கடவுள் கொள்கையை மறுப்பது இன்று தற்காலத்திலே மிகவும் பிரபலமான ஒரு விடயம். அங்கு எத்தனையோ சிறுவர்கள் கொல்லப்படுகிறார்கள், எத்தனையோ பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், எவ்வளவு பேர் விதவையாக இருக்கிறார்கள், எத்தனையோ உயிர்கள் காவு கொள்ளப்படுகின்றன, எவ்வளவு பெரும் அழிவுகள் ஏற்படுகின்றன என்பதை எல்லாம் பார்த்து என்ன செய்வார்கள்? சிலர் ஒன்றில் மதம் மாறி விடுவார்கள், அல்லது மதங்கள் அனைத்தும் தவறு என்று அவர்கள் நாஸ்திகத்தை நோக்கி சென்று விடுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் அப்படி செய்வதற்கு காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள், பிரச்சனைகள், சோதனைகள். அன்றைக்குரிய சகோதரர்களே, எனவே இதனை வைத்து இறைவனை மறுப்பார்கள் சிலர். ஆனால் உண்மையிலே அவர்கள் இந்த பிரச்சனையில உள்ள பல்வேறு விடயங்களை அவதானிக்க தவறியதனுடைய விளைவுதான் இந்த அவர்களுடைய முடிவு. ஏன்? குர்ஆனும் சுன்னாவும் எப்பொழுதும் என்ன சொல்லவில்லை? இந்த உலகம் ஒரு சுவன வாழ்வு என்று சொல்லவில்லை. உலகம் என்பதே ஒரு சோதனை கூடம் என்றுதான் குர்ஆன் அதை சொல்லி இருக்கிறது. எனவே சோதனை கூடம் என்று சொன்ன இடத்திலே சோதனைகள் நடைபெறுவது என்பது சகஜமான ஒரு விடயம்.
இங்கேயாவது குர்ஆன் ஹதீஸிலே உலகத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இடம்பெற மாட்டாது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், இறைவனை ஏற்றுக்கொண்டால் என்று சொல்லப்பட்டிருந்தால் இவருடைய வாதம் நியாயமானது. ஆனால் அப்படி எங்கும் சொல்லப்படவில்லை. அதற்கு மாற்றமாக உலகம் என்பது பல்வேறு சோதனைகளுக்கு உள்ளாகக்கூடிய இடம் என்றுதான் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இவர்களுடைய வாதத்தின்படி இறைவன் இருந்தால் நல்லவைகள் மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்பது அவருடைய வாதம். அப்படி என்றால் இன்று உலகத்திலே தீமைகள் மாத்திரமா இருக்கின்றன? இல்லை, எவ்வளவோ நலவுகளும் இந்த உலகத்திலே இருக்கின்றன. அப்ப அதனுடைய மூலம் எங்கிருந்து வருகிறது? கடவுள் இருந்தால் நல்லவைதான் நடக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இன்று சில நலவுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி என்றால் கடவுள் இருக்கிறார் என்றுதானே சொல்ல வேண்டும். எப்படி நீங்கள் கடவுள் இல்லை என்று சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வி அங்கு எழும்புகிறது. அப்ப எனவே இவைகள் எல்லாம் அவர்கள் கவனிக்காத பகுதி. சில விடயங்களை அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை மாத்திரம் எடுத்து காட்டி கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆனால் நாம் அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது. மாற்றமாக உலகத்தில் நலவுகளும் இருக்கின்றன என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுக்கு இன்னொரு விடயம் என்ன, இந்த தீமைகள் நடைபெறுவதற்கு அதிகமான காரணம் யார்? மனிதனாகத்தான் இருக்கிறார். மனிதனுடைய கைகள் சம்பாதித்தினுடைய பின்விளைவுகள் தான் பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது 4வது விதி. அதாவது அந்த சிந்தனை அல்லது ஆதாரத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலே கவனிக்கப்படாமல் விடக்கூடிய சில விடயங்களை நாம் சுட்டிக்காட்டுவது. அதே போல அதுக்கு இன்னொரு உதாரணமாக சொல்வதாக இருந்தால், சிலர் என்ன சொல்வார்கள், இறைவன் இல்லை என்பதற்கு ஆதாரமாக எவ்வளோ மனிதர்கள் துவா செய்கிறார்கள், ஆனால் அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லையே என்று சொல்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் உண்மையில் இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரமா என்றால் இல்லை. ஏன்? எவ்வளவு பேருடைய துவாக்களை அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறாரே, அதுக்கு என்ன பதில் அப்படி என்றால், அவர்கள் ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்து வைத்துக் கொண்டு அவர்கள் தமது வாதத்தை முன்வைக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 5வது விதிமுறை என்னவென்று சொன்னால், ஆதாரத்தின் மூலமாக அவர் பெற்ற முடிவு சரிதானா? ஆதாரத்தை புரிந்ததும் சரி, ஆதாரபூர்வமான ஆதாரத்தை தான் அவர் முன்வைத்திருக்கிறார், சரியான ஆதாரத்தை, நம்பகமான ஆதாரத்தை தான் முன்வைத்திருக்கிறார். குறிப்பிட்ட அந்த ஆதாரத்தை தவிர அந்த தலைப்பிலே வேறு ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு ஆதாரம் தான் இருக்கிறது. இப்பொழுது அவர் எடுத்த முடிவு இருக்கிறது, ஆதாரம் முடிவு, இந்த இரண்டும் இருக்கிறது. இப்பொழுது இவர் அந்த ஆதாரத்திலிருந்து அந்த முடிவுக்கு வந்த முறை சரியாரா என்று நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக சிலர் நாஸ்திகர்கள் என்ன சொல்கிறார்கள், இறைவன் இல்லை, காரணம் ஆதாரம் என்ன, அவனை நாம் காணவில்லை, எனவே இறைவன் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன, காணவில்லை என்பது இல்லை என்பதற்கு ஆதாரமாக அமைவா என்பதுதான் நம் இடத்தில் நாம் கேள்விக்குட்படுத்த வேண்டிய விடயம், நாம் விமர்சனம் செய்ய வேண்டிய விடயம். இல்லை, காண முடியவில்லை என்பதனால் இல்லை என்பதாக ஆகிவிடுவான். உண்மையிலே அப்படியான முடிவுக்கு வரலாமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. எனவே உங்களுடைய ஆதாரம் சரியாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஆதாரத்திலிருந்து எடுத்த முடிவுக்கும் ஆதாரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. எனவே ஒரு விடயம் சரியாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு கருத்து சரியாக வேண்டும் என்றால், ஆதாரத்திலிருந்து அந்த முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும். வாய்ப்பு இல்லாவிட்டால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகத்திலே இன்று நாம் எத்தனையோ விடயங்களை கண்ணால் காணாவிட்டாலும் அவைகள் இருப்பதாக ஏற்றுக்கொள்கிறோம். மனிதனுக்கு உயிர் இருக்கிறது, உயிரை யாராலும் காண முடியுமா, காட்ட முடியுமா? அறிவு இருக்கிறது, மனிதனுடைய அறிவை யாராலும் பார்க்க முடியுமா, தொட முடியுமா, ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அப்ப எனவே அதனை யாராவது மறுக்கலாமா? மறுக்க முடியாது. ஏன்? நம் காணவில்லை என்பதற்காக இல்லை என்பதாக அர்த்தம் அல்ல என்பதை நாம் அதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக முக்கியமான ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், முக்கியமான ஒரு விதிமுறை என்னவென்றால், ஒரு முடிவு எங்களுக்கு சொல்லப்பட்டால், ஒரு கருத்து சொல்லப்பட்டால், அந்த கருத்தை விட பலமான ஒரு கருத்தை வைத்து நாம் அந்த கருத்தை முறியடிப்பது. ஒரு கருத்து சொல்லப்பட்டால் அந்த கருத்தை விட பலமான கருத்தை கொண்டு அதனை நாம் முறியடிப்பது, இது எங்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு விடயம். ஏனென்றால் உலகத்திலே பல்வேறு விதமான சந்தேகங்கள் எப்பொழுது யாரால் எழுப்பப்படும் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. பல கேள்விகளுக்கு பதில்களை நாம் தெரிந்து வைத்திருப்போம், ஆனால் மனிதர் என்ற அடிப்படையில் எல்லா கேள்விகளுக்கும் பதிலை எல்லோராலும் தெரிந்து வைத்திருக்க முடியாது. எனவே சில கேள்விகள் எங்களுக்கு எழுப்பப்படும். அந்த நேரத்திலே நாம் கடைபிடிப்பதற்கான ஒரு வழிகாட்டல் தான் இது
அதாவது ஒரு முடிவு ஒரு கருத்து சொல்லப்பட்டால் அந்த கருத்தை விட பலமான கருத்தை கொண்டு நாம் அதனை முறியடிப்பது எப்படி? அதாவது என்ன இதுக்கான ஆதாரம் என்னவென்றால் எதிரும் புதிருமான ஒன்று சேர முடியாது. உதாரணமாக ஒன்றில் இரவாக இருக்க வேண்டும் அல்லது பகலாக இருக்க வேண்டும். இரவாகவும் இருக்கிறது பகலாகவும் இருக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரே இடத்திலே ஒரே நேரத்திலே இரவு பகல் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இரவும் தான் பகலும் தான் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம் முடியாது. அதே போன்று ஒரு மனிதன் இருக்கின்றால் இல்லை, ஒரு பொருள் இருக்கிறது இல்லை என்று ஒரே நேரத்தில் சொல்ல முடியுமா என்றால் சொல்ல முடியாது. ஒரு நேரத்தில் ஒரு பொருள் ஒன்றில் இருக்க வேண்டும் அல்லது இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டும் சாத்தியம் இல்லை. இரண்டும் அதே நேரத்தில் ஒரு பொருள் அசைகின்றது அசையாமல் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒன்றில் அசையாமல் இருக்க வேண்டும் அல்லது அசைய வேண்டும். இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கிறது என்று சொன்னால் சாத்தியமா என்கிற சாத்தியம் இல்லை. அப்ப எனவே இவைகள் அடிப்படை பகுத்தறிவுக்கு மாற்றமான விடயங்கள். அடிப்படை பகுத்தறிவுக்கு மாற்றமான விடயங்கள் என்ன? எதிரும் புதிருமானவைகள் ஒன்று சேர்வது முரண்பாடு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படியான உதாரணமாக ஒருவர் வந்து சொல்கிறார் இஸ்லாம் தவறான மார்க்கம், இஸ்லாம் அசத்திய மார்க்கம், அல்லது நபி அவர்கள் இறைவனுடைய தூதர் அல்ல, அல்லது குர்ஆன் இறைவேதம் அல்ல, அல்லது இறைவன் இல்லை என்று ஒரு கருத்தை யாராவது சொல்லி அதுக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்கின்றார். பல ஆதாரங்களை சமர்ப்பித்து ஒருவர் என்ன சொல்கிறார்? இறைவன் இல்லை என்று சொல்கிறார், அல்லது நபி அவர்கள் போலி இறைத்தூதர் என்று சொல்கிறார். இப்படி தவறான கருத்துக்களை சொல்கிறார் என்று சொன்னால் நாம் அந்த ஆதாரத்தை அவர் சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன? அதை எங்களால் முறியடிப்பதற்கான எந்த விதமான தகவலும் நம்மிடத்தில் கிடையாது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உடனடியாக நாம் நம்மிடத்திலே உள்ள நமது அடிப்படை, நாம் ஏற்கனவே 11 வகுப்புகளிலே படித்திருக்கக்கூடிய அந்த அடிப்படைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படைகளுக்கு நாம் செல்ல வேண்டும். அந்த அடிப்படைகளின் அடிப்படையிலே குர்ஆன் எந்த விதமான சந்தேகத்துக்கு விடப்பட்ட இறைவனுடைய வார்த்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதம் சந்தேகத்துக்கும் இன்றி இறைவனுடைய தூதர் தான், அல்லாஹ் இருக்கிறான் தான் என்பதற்கான பல்வேறு ஆதாரங்களை நாம் வைத்திருக்கிறோம். எனவே அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் இறைவன் இருக்கிறான் என்பதுதான் உண்மை. எனவே இவருடைய இந்த ஒரு ஆதாரம் 2 ஆதாரத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய முடியாது? நமது முடிவை மாற்றிக்கொள்ள முடியாது. எனவே அவர் சொல்லக்கூடிய அந்த ஆதாரத்துக்கு நாம் பதில் சொல்லாவிட்டாலும், இறைவன் இல்லை என்று அவர் சொல்லக்கூடிய ஆதாரத்துக்கு நாம் பதில் சொல்லாவிட்டாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மிடத்திலே இறைவன் இருக்கின்றார் என்பதற்கான ஆதாரங்களை நாம் அள்ளிக்கொட்ட வேண்டும். இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம். ஏன் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு நாம் ஏற்கனவே முன்வைத்த ஆதாரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அள்ளிக்கொட்ட வேண்டும். எனவே இவ்வளவு ஆதாரங்களை நாம் வைத்துக் கொண்டு எப்படி நாம் இஸ்லாத்தை மறுப்பது, எப்படி இறைவனை மறுப்பது, எப்படி இறை தூதரை மறுப்பது, அல் குர்ஆனை மறுப்பது என்று நாம் அந்த இடத்திலே சிந்திக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப எனவே இதுதான் முதலாவதாக நாம் புரிந்திருக்க வேண்டிய சில முக்கியமான விதிமுறைகள், விமர்சன கண்ணோட்டத்திலே நாம் பயன்படுத்தக்கூடிய விதிமுறைகள். இப்போது நாம் ஒரு சந்தேகம் நமக்கு முன்வைக்கப்படக்கூடிய நேரத்திலே அதிலே உள்ள தவறை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது, அந்த தவறை கண்டுபிடிப்பதற்கு நாம் கையாளக்கூடிய அந்த படிமுறைகள் என்ன? ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக நாங்க போய் என்ன செய்ய போகிறோம்? அந்த தவறை கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படி என்று கேட்டால், அன்புக்குரிய சகோதரர், முதலாவது ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டால், ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டால், உண்மையிலேயே அது நான் ஏற்றுக்கொண்ட கருத்துக்கு, நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு முரணான ஒரு விடயமா இல்லையா என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? உறுதி செய்து கொள்ள வேண்டும். சொல்லப்படக்கூடிய கருத்து, சந்தேகம், ஐயம் நான் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு மாற்றமானதுதானா என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சிலர் என்ன சொல்வார்கள்? இஸ்லாமும் ஒரு சிலை வணக்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். காரணம் என்ன? முஸ்லிம்கள் காபாவை வணங்குகிறார்கள். எனவே இஸ்லாமும் சிலை வணக்கத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு மதம்தான் என்று சொல்வார்கள். இந்த கருத்தை சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? நாம் சொல்ல வேண்டும், அப்படி நாம் சொல்லவில்லை.
அப்படி முஸ்லிம்களுடைய அப்படி நம்பிக்கை அப்படி கிடையாது. காபாவை முஸ்லிம்கள் வணங்கவில்லை. எனவே அது நமது நம்பிக்கைக்கு முரணான ஒரு விடயத்தை தான் நீங்கள் முன்வைக்கிறீர்கள். எனவே அதற்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அதற்கும் நமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று நாம் கூறிவிட வேண்டும். அடுத்ததாக சிலர் என்ன சொல்வார்கள், இமாம் புகாரி அவர்கள் எந்த விதமும் தவறும் செய்யாதவர்கள் என்பதாக அஹ்லு சுன்னாக்கள் சொல்லுகிறார்கள், அல்லது சஹாபாக்கள் தவறு செய்யாதவர்கள் என்பதாக சலஃபிகள் சொல்கிறார்கள் என்பதாக சிலர் சொல்வார்கள். இது முஸ்லிம்களில் ஒரு சாரார் கூட சலஃப் மன்ஹஜை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அல்லது ஹதீஸ்களை அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்கள் அனைத்தும் ஆதாரபூர்வமான என்று சொல்லக்கூடியவர்களை பார்த்து சில முஸ்லிம்கள் ஒரு சாரார் கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பார்கள். அப்ப இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் சொல்ல வேண்டும், அப்படி நாம் சொல்லவில்லை. இமாம் புகாரி தவறிலிருந்து அப்பாற்பட்டவர் என்று சொல்லவில்லை, சஹாபாக்கள் தவறிலிருந்து அப்பாற்பட்டவர் என்று நாம் சொல்லவில்லை. எனவே எனது கருத்தை நீங்கள் சரியான முறையிலே புரிந்து கொள்ளவில்லை என்று அவருக்கு நமது கருத்தை புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவருடைய அந்த கருத்துக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இது என்ன சொல்லப்படும், இதுக்கு நாம் வைக்கோல் மனித தர்க்கவியல் தவறுகள் என்று ஒரு பட்டியல் இருக்கு. தர்க்கவியல் தவறுகள் என்று இந்த தர்க்கக்கலையிலே ஒரு பகுதி இருக்கிறது, ஒரு தலைப்பு. தர்க்கவியலிலே அது தவறான தர்க்கம். அதுல ஒன்றுதான் வைக்கோல் மனித தவறு என்பதாக சொல்வார்கள். ஸ்ட்ரோமேன் ஃபாலசி என்பதாக ஆங்கிலத்திலே சொல்வார்கள். எங்களுக்கு தெரியும், வைக்கோல் மனிதன் என்று சொன்னால் இந்த வயல்வெளிகளிலே அல்லது தோட்டங்களிலே பயிற்சிகளில் ஈடுபடுபவர்கள் அந்த பயிற்சிகளிலே ஏழை பறவைகளோ அல்லது மிருகங்களோ மேய்ந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு போலியாக ஒரு மனித உருவிலே ஏதாவது ஒரு பொம்மையை செய்து வைப்பார்கள். இதனை பார்த்து ஒரு உண்மையான மனிதன் இருக்கிறார் என்று பார்த்து அவைகள் பயந்து சென்றுவிடும், அந்த மிருகங்களும் பறவைகளும் பயந்து சென்றுவிடும் என்பதற்காக உருவாக்கக்கூடிய ஒரு விடயம். அப்ப எனவே இதை போன்று சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சத்தியவாதிகளை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் சொல்லாத விடயங்களை முன்வைத்து அவர்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்களை தவறான முறையிலே மக்களுக்கு சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் புகாரி இமாம் எந்தவித தவறும் செய்யாதவர்கள் என்பதாக கூறுகிறார்கள். சஹாபாக்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எந்த விதமான தவறுக்கும் அப்பாற்பட்டவர்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்பதாக அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சித்தரிக்கிறார்கள். எனவே எப்படி ஒரு போலியான மனிதனை வைத்து அந்த மிருகங்களையும் பறவைகளையும் விவசாயிகள் விரட்டுகிறார்களோ, அதே போன்று நாம் சொல்லாத ஒரு கருத்தை வைத்து மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்து நம்மை பற்றி ஒரு தவறான கருத்தை மக்களுக்கு மத்தியிலே வழங்குகிறார். எனவே நாம் அதனை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதனை விழிப்புடன் இருந்து அதை மக்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும். பாருங்கள், நாம் இப்படி சொல்லவில்லை, இவர்களாக அப்படி ஒரு கருத்தை நம்மை பற்றி சித்தரிக்கிறார்கள் தவிர உண்மையில் அவ்வாறான ஒரு கருத்தை நாம் சொல்லவில்லை என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி நமது உண்மையான கருத்து என்ன என்பதை அந்த இடத்திலே நாம் நிலைநாட்ட வேண்டும். அப்ப எனவே புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸை எல்லாம் நாம் ஏன் ஏற்றுக்கொள்கிறோம்? அவர்கள் இமாம் புகாரி தவறு செய்யாதவர்கள் என்பதற்காகத்தானே நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது வேறு காரணங்களுக்காக ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் தனியாக ஒரு பதிவிலே ஒரு உரையிலே சொல்லி இருக்கிறோம். அந்த உரையை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் குழுமத்திலும் உங்களுக்கு தேவை என்றால் அதை அனுப்பி வைக்கப்படும். இது முதலாவது பகுதி. நாம் ஏற்றுக்கொண்ட நமது நம்பிக்கைக்கு மாற்றமாக இருக்கிறதா என்பதை நாம் முதலாவதாக உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்படி நமது நம்பிக்கைக்கு மாற்றமான செய்திகளை அவர்கள் சொன்னால் அவற்றுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக இரண்டாவது கட்டம், முதலாவது இதனை உறுதியம் செய்து கொண்டு இரண்டாவது கட்டம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கருத்து சொல்லப்பட்டால் நாம் ஆதாரத்தை தேட வேண்டும். அந்த கருத்துக்கு அவர் ஆதாரம் சொல்கிறாரா இல்லையா? அதனால்தான் அறிஞர்கள் சொல்வார்கள், இன்குந்த முத்தாயன் ஃபத்தலீல் வைகுந்த நாக்கிலன் ஃபஸ்ஸஹா. நீங்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தால் அதற்கு ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும். ஆதாரத்தை முன்வைத்தால் சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தால் ஆதாரத்தை தாருங்கள், ஆதாரத்தை தந்தால் சரியாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்வார்கள். எனவே அதிலே உள்ள முதலாவது பகுதிதான் ஆதாரம் சொல்லப்பட்டிருக்கிறதா. அதற்கு உதாரணங்களை நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். இஸ்லாம் ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு மதம், மனிதனுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு மதம் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் அதற்கான ஆதாரத்தை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இல்லாமல் அவர்கள் சொல்வதன் மூலமாக அப்படியாக
அது உண்மையாகி விட மாட்டாது. அடுத்ததாக மூன்றாவது கட்டம் என்னவென்று சொன்னால், ஆதாரத்தை சமர்ப்பித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். முதலாவதாக இரண்டாவது கட்டம் ஆதாரத்தை சமர்ப்பித்து விட்டார்கள். மூன்றாவது இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது கட்டம் அந்த ஆதாரத்தின் நம்பகத்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும். நம்பகத்தன்மையை ஆய்வு செய்ய வேண்டும். எப்பொழுது ஆய்வு செய்யலாம்? நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஒரு கருத்து சொல்லப்பட்டால் அதனை மூன்றாக பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாக பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதாரம், அந்த ஆதார முறைமை, மூன்றாவது முடிவு. இந்த மூன்றாக பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அதிலே உள்ள அந்த ஆதாரத்தின் பகுதியை நாம் அது ஆதாரபூர்வமான ஒரு ஆதாரம் தானா என்பதை நாம், ஊர்ஜிதமான ஒரு ஆதாரம் தானா என்பதை நாம் அவரிடத்தில் நிரூபிக்குமாறு சொல்ல வேண்டும். ஆதாரம் சொன்ன உடனே நாம் என்ன செய்து விடக்கூடாது, அவற்றுக்கு பதில் சொல்வதற்கு ஆரம்பிக்க கூடாது. மாற்றமாக அந்த ஆதாரம் சரிதானா என்பதை நாம் ஊர்ஜிதம் செய்ய வேண்டும். அது எப்படி? உதாரணமாக சுன்னாவை மறுக்கக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள்? சுன்னாவிலே ரசூலுல்லாஹ்வுடைய மதிப்புக்கு, மரியாதைக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன, எனவே அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொல்வார்கள். அதற்கு உதாரணமாக என்ன? புகாரியிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலையிலிருந்து பாய்ந்து தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். புகாரி இமாம் அந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக அவர்கள் சொல்வார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறதா உண்மையிலே என்று தேடி பார்க்க வேண்டும். இருந்தால் அது ஆதாரபூர்வமானதா என்று நாம் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் இது ஆதாரபூர்வமற்ற ஒரு செய்தி. புகாரி இமாம் அதனை ஒரு சஹீஹான ஹதீஸ் என்ற அடிப்படையில் அங்கு பதிவு செய்யவில்லை, ஒரு தகவலுக்காக வேண்டி பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக மூன்றாவது கட்டத்திலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், அறிவிப்பாளர் வரிசை மூலமாக அது ஆதாரபூர்வமானது அல்லது வேறு ஆதாரங்களாக இருந்தால், என்ன விஞ்ஞான பூர்வமான ஆதாரங்களாக இருந்தால் அவைகளும் உண்மையிலேயே நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் தானா? பகுத்தறிவாக இருந்தால் உண்மையிலும் அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுத்தறிவு ரீதியான ஆதாரம் தானா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்த்து கொள்ள வேண்டும். இது ஹதீஸுக்கு மாத்திரம் அல்ல. ஒரு ஆதாரம் சரியான ஆதாரமா இல்லையா என்பதை நாம் ஹதீஸுக்கு மாத்திரம் அல்ல பயன்படுத்துவது, மாற்றமாக இன்னொரு ஆதாரம், விஞ்ஞான ரீதியான ஒரு ஆதாரத்தை ஒருத்தர் கொண்டு வந்து சொன்னால் அந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆதாரம் வெறுமனே கோட்பாடுதானா அல்லது உண்மையா, நிரூபிக்கப்பட்ட உண்மையா என்பதை பிரித்தறிய வேண்டும். நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் அதனை ஆதாரமாக முன்வைக்க முடியும். இல்லாவிட்டால் அது ஆதாரமாக முன்வைக்க முடியாது. அது நிரூபிக்கப்படவில்லை. நிரூபிக்கப்படாத பொழுது நாம் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்ததாக அவரை சரியான முறையில் புரிந்திருக்கிறார்களா, சரியான புரிதலின் அடிப்படையில் அதனை முன்வைக்கிறார்களா என்பதை நான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு நாம் அதுக்கு ஒரு உதாரணம், பல உதாரணங்கள் சொன்னோம். லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அதே போல நபி அவர்கள் மது அருந்தினார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆதாரங்கள். அடுத்ததாக நாம் அந்த ஆதாரத்திலே கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், அதனை அந்த தலைப்பு, அவர் என்ன கருத்தை சொல்கிறாரோ அந்த கருத்துடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஆதாரங்களையும் அவர் கவனத்தில் கொண்டு பேசுகிறாரா, அல்லது தமக்கு தேவையான ஒரு ஆதாரத்தை மாத்திரம் எந்த விதமான அளவுகோலுமின்றி தெரிவு செய்து பேசுகிறாரா, பாரபட்சமான ஒரு அணுகுமுறையை கடைபிடித்திருக்கிறாரா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். உதாரணமாக சிலர் இன்று என்ன சொல்வார்கள், ஏதாவது ஒரு தவறு நடக்கக்கூடிய இடத்தில் அதனை தட்டி கேட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? இஸ்லாத்திலே வற்புறுத்தல் கிடையாது. எனவே ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய விருப்பத்தின்படி செயற்படுவதற்கு உரிமை இருக்கிறது. மறுமை நாளில் அவர்களும் அல்லாஹ்வும் பார்த்துக் கொள்வார்கள். நீங்களே இதனை தடுக்க வேண்டும், தட்டி கேட்க வேண்டும், உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, உங்களுக்கு யாரு அல்லாஹ்வுடைய வேலையை பொறுப்பெடுக்குமாறு சொன்னது என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எனவே இங்கு கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அவர் வெறுமனே ஒரு வசனத்தை மாத்திரம் ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்ற வசனத்தை மாத்திரம் எடுத்து வைத்துக் கொண்டு அவர் இந்த இடத்திலே இந்த வாதத்தை முன்வைக்கிறார். ஆனால் உண்மையில் அது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் நாம் திரட்டி பார்த்தால் தான் நமக்கு ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வர முடியும். எனவே அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் என்ன சொல்கிறான்?
குந்தும் ஹைர உம்மத்தில் உஹ்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்கள் மனித சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதற்கு காரணம் நீங்கள் நன்மையை தீமையை தடுக்கிறீர்கள். தீமையை தடுப்பது என்பது உங்களுடைய கடமை என்பதை பல குர்ஆன் வசனங்கள் ஹதீஸில் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் செய்யக்கூடிய காரியம் தீமையான காரியம். எனவே அதை தடுப்பது எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டிய ஒரு முறைதான் என்பதை அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆதாரத்தினுடைய விளக்கம் அப்படியானதல்ல. நீங்கள் உங்களுக்கு தேவையான வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு குறிப்பிட வேண்டும். இது மூன்றாவது கட்டம். இப்பொழுது நான்காவது கட்டத்திற்கு நாம் செல்வோம். அதாவது நாம் சொன்னோம், ஆதாரத்தையும் முடிவையும் சொல்லிவிட்டால் போதுமானதாக மாட்டாது. ஒருவர் சொன்ன ஆதாரம் சரியாக ஒருவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு ஆதாரம் சொல்கிறார். இப்பொழுது அந்த ஆதாரம் பலமான ஆதாரம், அதை சரியான முறையிலே புரிந்திருக்கிறார், அதிலே வேறு ஆதாரங்களுக்கு முரணாகவும் இல்லை என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே இப்பொழுது எந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறோம்? நான்காவது கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் அந்த ஆதாரத்திலே இருந்து எடுத்த அந்த முடிவு சரிதானா, அந்த முடிவை பெற்று அந்த விதம் இருக்கிறதே, முடிவை பெற்ற விதம் அது சரிதானா என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படி இரண்டுக்கும் மத்தியிலே, ஆதாரத்துக்கும் முடிவுக்கும் மத்தியிலே தொடர்பில்லை என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே அதற்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தோம். என்ன உதாரணம்? அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்ற காரணத்தினால் அல்லாஹ் இல்லை என்ற முடிவுக்கு வருவது. அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்பது உண்மைதான், ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரம். அல்லாஹ்வை இந்த உலகத்தில் யாராலும் பார்க்க முடியாது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரம். ஆனால் அதன் மூலமாக எடுத்த முடிவு சரியா என்று கேட்டால் பிழை. அதே போல உலகத்திலே பல்வேறு விதமான தீமைகள் இருக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் அதிலிருந்து பெற்ற முடிவு இறைவன் இல்லை என்ற அந்த முடிவு அது பிழையானது. அதே போன்றுதான் சுன்னாவை ஏற்றுக்கொள்ள முடியும். சுன்னா மார்க்க ஆதாரம் அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆதாரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மாத்திரம் எழுதுங்கள், சுன்னாவை நீங்கள் எழுத வேண்டாம் என்று தடை செய்யக்கூடிய ஹதீஸ்கள். இதனை ஆதாரமாக அவர்கள் முன்வைப்பார்கள். முதலாவதாக அந்த ஆதாரத்தை அவர்களால் முன்வைக்கவே முடியாது. ஏன்? அது ஹதீஸை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இல்லாத பொழுது எப்படி நீங்கள் ஆதாரத்தை முன்வைக்கலாம் என்பது முதலாவது பகுதி. இரண்டாவது, சரி அது நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்ற அடிப்படையில் அதனை முன்வைக்கிறோம் என்று அவர்கள் சொன்னால் அவரிடத்தில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஹதீஸை எழுத வேண்டாம் என்று சொல்வதற்கும் அது ஆதாரம் இல்லை என்று சொல்வதற்கும் இடையே என்ன சம்பந்தம்? உலகத்திலே ஒரு விடயம் எழுதவில்லை என்பதற்காக அது இல்லை என்று ஆகிவிடுமா? உலகத்தில் எழுதப்படாதவைகள் அனைத்துமே இல்லை என்பது அர்த்தம் இல்லை, அல்லது ஆதாரபூர்வமற்றது என்ற அர்த்தமா? இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, எழுத வேண்டாம் என்பதற்கும் ஆதாரம் இல்லை என்பதற்கும் இடையிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை, சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறுதியாக என்ன செய்ய வேண்டும்? அந்த வாதத்தில் அவர் சொல்லக்கூடிய அந்த முடிவு அதை விட பலமான முடிவுகளுக்கு முரண்படவில்லை என்பதை உறுதிதம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி முரண்பட்டால் எது பலமான ஆதாரங்களை கொண்டதாக இருக்கிறதோ அந்த ஆதாரத்தை தான் முன்படுத்த வேண்டும். அது இன்னொரு விடயத்திலாக இருந்தாலும் சரி, இரண்டு ஹதீஸ்களுடன் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு வேறு விடயங்களுடன் சம்பந்தப்பட்டிருந்ததாக இருந்தாலும் சரி, எந்த எதற்கு ஆதாரம் பலமாக இருக்கிறதோ அதனைத்தான் முற்படுத்த வேண்டும், அதனைத்தான் நாம் முற்படுத்த வேண்டும். அதற்கு மாற்றமானவற்றுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அந்த அடிப்படையில் நாம் இஸ்லாத்தின் அடிப்படைகளான பல விடயங்களுக்கு பலமான ஆதாரங்களை முன்வைத்திருக்கிறோம், அசைக்க முடியாத ஆதாரங்கள். எனவே இஸ்லாத்தின் அந்த அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய எந்த ஒரு வாதம், சந்தேகம் நமக்கு முன்வைக்கப்பட்டாலும் அவற்றை நாம் என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 5 வழிமுறைகளையும் நாம் பின்பற்றினால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஒருவர் சொல்லக்கூடிய கருத்திலே உள்ள பிழையை இலகுவாக அடையாளம் காண முடியும். இந்த ஒவ்வொரு கட்டத்தையும் பின்பற்றி அவர் சொல்லக்கூடிய சந்தேகங்களுக்கு நாம் கேள்விகளை தொடுத்தாலே
அவர் அங்கிருந்து இடத்தை காலி பண்ண வேண்டிய நிலைமைதான் ஏற்படும். ஏன் அதிகமானவர்கள் இந்த இஸ்லாத்தை பற்றி சந்தேகம் எழுப்புபவர்கள் உண்மையிலே பெரிய ஆய்வின் அடிப்படையிலே சந்தேகம் எழுப்புபவர்கள் அல்ல. மாற்றமாக அவர்கள் சில யாராலோ சொல்லிக் கொடுக்கப்பட்ட சில விடயங்களை அப்படியே கிளிப்பிள்ளை போல மனநம் செய்து கொண்டு வந்து அல்லது படித்து விட்டு வந்து அதை அப்படியே ஒப்புவிக்கிறார்கள். அவர்களை நோக்கி நாம் ஒவ்வொரு பகுதியாக கேள்வி எழுப்பினால் நிச்சயமா அவர்களால் தாக்கு பிடிக்கவே முடியாது. ஏற்கனவே நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு அடிப்படைகளும் பல்வேறு ஆதாரங்களை அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டடம். அது ஒரு சாதாரண ஒரு விடயம் அல்ல. எனவே அதை பற்றி எந்த சந்தேகங்கள் எழுப்பப்படுவதாக இருந்தாலும் அது வெறுமனே போலியாக உருவாக்கப்பட்ட சந்தேகங்களாகத்தான் இருக்கும். இப்படியான இந்த ஆய்வு முறைகளை நாம் பயன்படுத்தி இந்த விமர்சன கண்ணோட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாம் எந்த ஒரு சந்தேகத்திலும் விழுந்து விடாமல், ஈமானை பறிகொடுத்து விடாமல் நிச்சயமாக உறுதியுடன் இறுதி வரைக்கும் வாழ முடியும் இன்ஷா அல்லாஹ். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்ற விடயங்களை இந்த கருத்துக்களை உங்களுக்கு முன்வைத்த எனக்கும், அதனை பொறுமையுடன் இருந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வந்த உங்களுக்கும், கேட்கக்கூடிய ஏனைய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்பற்றி நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. இறுதி வரைக்கும் இந்த இஸ்லாத்திலே உறுதியாக இருந்து இஸ்லாத்துக்கு எதிராக எழுப்பப்படக்கூடிய சந்தேகங்களுக்கான சிறந்த மறுப்புகளை வழங்கி எங்களது எதிர்கால சந்ததியை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரும் கேடயங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட இதனை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய அனைவரையும் மாற்றுவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.